நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையம் திறப்பு விழா. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சினசேலம் அருகே உள்ள மேல் நாரியப்பனூர் ஊராட்சியில் முன்னாள் உளுந்தூர்பேட்டை அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளருமான குமரகுரு ஆலோசனையின்படி சட்டமன்ற நிதியிலிருந்து கட்டப்பட்ட குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் திறப்பு விழா ஒன்றிய அவைத்தலைவர் ராஜேந்திரன் தலைமையிலும் மாவட்ட மாணவர் அணி துணை செயலாளர் ஆனந்தன் ஏற்பாட்டில் தெற்கு ஒன்றிய செயலாளர் ராஜேந்திரன் முன்னிலையில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் திறப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கள்ளக்குறிச்சி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கலந்து கொண்டு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். அவர் பேசுகையில், மக்களுக்காக சேவை செய்வதே எனது கடமையாகவும் உயிர் மூச்சாகவும் கொண்டுள்ளேன். அடித்தட்டிலிருந்து என்னை சட்டமன்றத்துக்கு கொண்டு சேர்த்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். எதற்காக இந்த சுத்திகரிப்பு நிலையம் என்றால், பொதுமக்கள் அநேக வியாதிகளாலும் கிட்னி பாதிப்பாலும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அவர்களுக்காகவே இப்படிப்பட்ட சேவையை நாங்கள் செய்து வருகிறோம். நிலத்தடி நீர் சுத்தமாக இல்லை, நிலத்தடி நீரை பாதுகாப்பதும் இல்லை. இதனால் மிகவும் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். 5 ரூபாய்க்கு ஒரு குடம் தண்ணீர் பிடித்துக் கொள்ளலாம். இந்த சுத்திகரிப்பு நிலையத்தை பொதுமக்கள் பத்திரமாக பார்த்து கொள்ளவும். மேலும் கட்சி தொண்டர்கள் நினைவில் கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டணி 200 இடங்களில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை பிடித்து அம்மாவின் பொற்கால ஆட்சியை அமைத்து தர பாடுபடுவோம், செயல்படுவோம் என சிறப்புரையாற்றினார். முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் அன்பழகன், கட்சியின் கிளை செயலாளர் ராஜ்குமார், மாவட்ட ஒன்றிய நகர கிளை பொறுப்பாளர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.